என்னாளுடைய சிவனே போற்றி நாட்களுக்கும் எரிவா போற்றி கண்கடம்பை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை இருக்கிற போகிறான் தன்கடன் அடியே இருந்தால் முதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்ல சென்னை புரட்சி கட்டார ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற முப்பது விழா மிக முக்கியமாக சமய நல்லிணக்க விழாவாக மீளாது பெருவிழாவை கொண்டாடப்பட்டிருக்கிற அன்புக்குரிய உலமா பெருமக்கள், இமாம்கள், ஆலிம்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கு அன்பான மாலை வணக்கங்களையும் அன்பு நிறைந்த சலாம்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். காலத்தின் அருமை கருதி இந்த பட்டியல் எல்லாம் பல்வேறு முறையில் என்னென்ன பெயர்கள் எல்லாம் படித்தார்களோ அத்தனை பேரையும் அடியேன்னு சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுருக்கமாக என்னுடைய உரைக்கு வருகிறேன். முன்னம் சகோதரர் சொன்னது போல புரட்சி வட்டாரத்தோடும் சென்னை நிகழ்வுகளோடும் நல்ல ஒரு நெருக்கத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த நெருக்கத்தை அங்கேயும் கொடுக்க வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். இறைவனுடைய நெருக்கமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமாக வேண்டிக் கொண்டு நல்ல ஒரு கால சூழல் இன்றைக்கு நாம் அமர்ந்து பேசக்கூடிய இந்த நேரம். மீளாது விழாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அளவில் ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற நிகழ்வுகள், இன்னும் சொல்லப்போனால் சில அரசியல் கட்சிகள் நடத்துகிற நிகழ்வுகள், ஆங்காங்கே ஜமாத்தார்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்படி பல்வேறு தலைப்பின் கீழே பல்வேறு அமைப்புகள் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகளின் நோக்கம் என்ன என்று சொன்னால் சமூகத்தோடும் சமயங்களோடும் நமக்கான தொடர்பு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பதாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் மற்ற சமயங்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கூட இந்த நல்லிணக்கம் என்பதை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை பார்க்கிறேன். அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் ஜமாத்தார்களுக்கும் உலமா சபைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் பல்வேறு சமயங்கள் குறித்தான இந்த விஷயங்களை சிந்திப்பது என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் பேச பேச இந்த நிகழ்வுகள் நடக்க கும்பகோணத்திலிருந்து திருவடிக்குடி சாமி வந்து கலந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது போக இட்டார் நடக்கும்போது போய் கலந்து கொண்டு நானும் உங்களோட இருந்து நோக்கு கஞ்சி குடிச்சு வந்தது. இறைவன் உடனே ஒருத்தரம் பாருங்க, எத்தனை நாள் நம்ம கஞ்சி குடிச்சுட்டே வருது. ஒரு நாள் நாம நடத்தி அவர்களுக்கு இட்டார் விருந்து கொடுத்தாங்க. இப்ப 2 ஆண்டுகளாக கும்பகோணத்தில் இட்டார் உணவு திறப்பு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கு. அந்த அளவுல அடியார் பெருமக்கள் தான் வந்திருந்து அந்த இடத்துல துவா செய்து பாம்பு ஓதி நிகழ்வு நடக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமய வழிபாட்டுக்கான படங்கள்லாம் இருக்கும். முன்னாலே தொழுகை நடக்குது. அன்பர்கள் அதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு சமய பொறை என்பது நமக்கு வேண்டும். அதை மேலும் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் முகம்மது என்று அறியப்படும் போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், என் பேர் முகம்மது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி, ஒரு 4 வரி எழுதியிருந்தார்கள். முகம்மது என்று உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைக்கும் முன்பாக இந்த குழந்தையை முகம்மது கண்மணி நாயகம் அவர்களுடைய அந்த குணத்திற்கு தகுந்தார் போல அந்த குணத்தை போல நான் வளர்த்தெடுப்பேன் என்று முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு நம்முடைய குழந்தைக்கு முகம்மது என்று பெயரிடுவோம் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் எல்லா சமயங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கு. இப்ப இந்து மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கடவுளர்கள் பேர் சிவபெருமான், மகாவிஷ்ணு, முருகன், இப்படி நிறைய பேர். அதே போல கிறிஸ்தவத்தையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப திருவடிக்குடியில என்ன அர்த்தம் நீங்க கேட்கலாம். திருவடிக்குடியில இஸ்லாமிய அர்த்தம். இஸ்லாம்னா என்ன, ஒரு முஸ்லீம்னா என்ன பார்க்கணும், கடவுளுக்கு அடிமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் வரும். திருவடி குடி என்பது அதுதான், இறைவனுக்கு அடிமைப்பட்டது. அப்ப 2 ஒன்று தானே. நான் யாராவது சொல்ல போறேன் திருவடி குடி சாமி முஸ்லீம் ஆகிவிட்டார். ஏன்னா ஒன்னொருக்கு பொருள் வந்து நாம ஒரு இடத்துல சொல்றோம், சமூகம் எந்த பார்வையில பார்க்குதுன்னு பார்க்கலாம், எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தை விடாதா அதை வச்சு நம்ம பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பாருங்களேன், சமீபத்தில்
இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பல்வேறு களங்களில் புழங்கப்பட்டது, பேசுபொருளானது. இன்னைக்கு இந்த சனாதனம் என்பதை குறித்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பேசினார். அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர். இப்ப சனாதனம் என்கின்ற இந்த வார்த்தை படிப்படியாக வளர்த்து அவர் கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சார். எதுக்கு சொல்ல வரீங்க? இந்த வார்த்தைகள் குறித்தான ஒரு கருத்து பல்வேறு களங்கள் இருந்து விடும்போது நாம் சிந்திக்கிறோம். அமெரிக்க என்னுடைய சகோதரர் சதீஷின் பார்வையை வருவேன் போது வரவேற்கிறோம். நல்ல ஒரு தருணம். இந்த எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோல அவர்கள் இந்த மேடையை பேசிக் கொண்டிருக்கும் போது வரவேற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்தார். அதுதான் அந்த மேடை. இதுக்கு முன்னாடியும் புரசை வட்டார நிகழ்வு ஒன்று நடந்தப்போ மேடையில் வந்து கொண்டிருந்தார். ஏன்னா சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், கொஞ்ச நாள் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள், மருத்துவமனையில் சிகிச்சை முடிச்சு வந்தார்கள். அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். ஏன்னா பெயர் பற்றி நம்ம சொன்னோம். முகம்மது என்று பெயர் வைப்பதற்கு முன்னாலே முகம்மது அவர்களுடைய குணத்தை போல வளர்க்க வேண்டும் குழந்தை என்று. இது போல எல்லாருக்கும் ஒரு பேர். அவர்கள் இந்த உடல்நிலை தேடி இறைவன் அருளால் மீண்டும் படித்து வந்தபோது சொன்னார்கள், இந்த தீன் மார்க்கத்துக்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக எல்லாம் என்னை அனுப்பியிருக்கிறாங்க, அதனாலதான் சதீக்கு தீன்னு பேர் வச்சிருக்கிறார். அது ஒரு பொருத்தமான ஒரு பெயராக நான் அதை பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சனாதனம் என்கிற பேச்சு வந்த போது பல்வேறு கடன்கள்ல அது பற்றிய கருத்துக்கள் கொண்டு இது எப்படி நான் முதல்ல என்ன நினைச்சிருக்கேன், சனாதனம் அப்படின்னா சாமி கும்பிடுறது போல இருக்கு. சைவ சமயத்திலிருந்து நாங்கள் சனாதனம் பொதுவாக எங்கேயும் சொல்றது இல்லை. இந்து மதம் தர்மம் இப்படிதான் சைவ சமயம் சித்தாந்தம் இப்படி பேசுவோம். இப்போ இந்த சனாதனம் என்கின்ற வார்த்தை வடமொழியிலிருந்து அப்படி கொஞ்சமா வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு பரவாயில்ல. ஏன்னா அங்கே வடக்கு உள்ளவங்க தான் யாரும் இந்து மதம் சொல்றது இல்லை, அதுக்கு பதிலாக சனாதனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இங்கே அப்படி இல்லை. இந்து மதம் இங்கே எப்படி பார்க்கப்படுது? சைவமாக, வைரவமாக, கௌமாரமாக பார்க்கப்படுது. இது ஒவ்வொரு பெயர் இருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பெயர் வச்சுனாங்க இந்து மதம். அதற்கு சனாதனம் என்று பெயர் வைத்து இதுதான் சொல்ல வேண்டும் சொல்லும் போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இது என்ன இப்படி? அப்ப சனாதனம் தான் என்ன? சாமி கும்பிடுது அப்படி புரிந்து கொண்டாரு. நான் கொஞ்சம் விளக்கமாக உள்ள போகும்போது சனாதனம் என்றால் சாமி கும்பிடுவது என்பது அர்த்தம் அல்ல. சாமி கும்பிடும் போது யார் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை சொல்வது சனாதனம் என்பதாக நான் புரிந்து கொண்டேன். யார் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை ஒரு வரைமுறைப்படுத்த. ஆக அந்த இடத்தில் நம் போன்றவர்களுக்கு, சமாதானத்தை பேசக்கூடியவர்களுக்கு, சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு வழி இருக்கு. இதை பொதுக்களங்களில் பேசும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை என் போன்றவர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த திருப்பதியில் நடந்திருக்கிற அந்த விஷயம் இருப்பாரு, லட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். திருப்பதி லட்டு. மதுரையில மீனாடு விழாவில் பேசிட்டு இருக்கும் போது டிவியில இந்த செய்தி வந்துட்டு இருக்கு. இது போல லட்டுல நெய்யில வந்து இதெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு நாட்டு பொருட்கள்லாம் கலந்துக்கிட்டு போல செய்தி பார்த்தோம். மீனாடு விழா மேடைக்கு போகும்போது அப்படின்னு நாங்க சொன்னேன், இந்து மதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சைவ மதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பிரசாதம் என்கிற அளவில் எனக்கு அது வந்து ஒரு வருத்தம் தான். இப்படி நடந்துக்குமா, இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் யாரு சொல்றான்னு பார்க்கணும். பொய்யவே திரும்ப திரும்ப பேசக்கூடியவர்கள் நெய்யை பற்றி பேசுறாங்க. அப்ப இதுல உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வேற ஏதோ காரணம் போல இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு பொருளை பத்த வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீப்பெட்டி எதையாவது ஒண்ணு பத்த வச்சிட முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. ஐயா சொன்னது போல எந்த செய்தி வந்தாலும் தயவு செய்து அது குறித்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை வேண்டும், ஆழ்ந்த ஒரு கருத்தரம் வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கருத்துக்களை நாம் சம்பந்தப்பட்டவர்களோடு கேட்கணும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே, இது உண்மையா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க, கோர்ட்டு கேள்வி கேட்குது. எப்பேற்பட்ட இடத்துல நீங்க கை வச்சிருக்கீங்க? ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. மக்களுடைய கடவுள் நம்பிக்கை மேல நீங்க கை வைக்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜெகன்மோகன் சகோதர சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அது இந்தியாவில் பற்ற ஆரம்பிச்சுன்னா அதை நம்ம அடக்க முடியாது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த விஷயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எதுக்கு சொல்றேன்னா, இந்த தீண்டாமை என்று வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த லட்டு சம்பந்தப்பட்ட செய்தி வரும்போது, கொழுப்பு கலந்திருக்கு அவங்க சொல்லும் போது அடியேன்னு சொன்னேன், ஆமா இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவருடைய கொழுப்பு
அதனால்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் அதிகம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். உங்க கையில் இருக்கிற இந்த சுவாமி விவேகானந்தருடைய நூல். விவேகானந்தர் என்று சொல்லும்போது எல்லோரும் ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்ப்பார்கள். இவர் காவி கட்டியிருக்கார், காவி சார்ந்தவர் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா விவேகானந்தர் இன்னைக்கு முன்னெடுத்துக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவிகளே வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக 7ஆவது விழாவில் அத்தனை பேர் கைகளையும் சுவாமி விவேகானந்தருடைய நூலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நான் இந்த வேளையிலே பார்க்கிறேன், சென்னையிலே பார்க்கிறேன். என்ன ஒரு பாங்கு பாருங்க. பாங்குன்னு நினைவு நம்ம ஒவ்வொரு தொழிலுக்கும் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு அப்படின்னு சொல்லும்போது அரபி சொல்லாத இருக்கலாம், அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் வரும். அதாவது காதலியுடைய தோழி, பெண்ணுடைய தோழி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை. இந்த வார்த்தை திருவாசகத்திலே இருக்கு. பாங்கினோடு பரிசோன்றும் அறியாத நாயேனை ஓங்கி ஊழ தோழி வளர உழப்பில்லா நுண்பொழி வாங்கி வினை மலமறுத்து வான்கருணை தந்தாரை நான்கு மறை பகிர்ந்தில்லை அம்பலத்தை கண்டேனே. ஆங்கிலத்துக்கு பாருங்க. பாங்கு என்பது என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை தேடணும்னா, இடம், பண்பு, நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒழுக்கம், இதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு. பாங்கு. நாம இந்த பாங்கு என்பது அங்கே உங்களுக்கு சொல்லாது என்று பார்த்தோம்னா அழைப்பு என்பது மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அதுக்குள் இவ்வளவு செய்திகள் இருக்கு. பாங்கு என்பது இடம். இறைவனை வழிபாடு பண்ணணும். அதன் மூலமாக இந்த ஆன்மாக்கள் பக்குவம் பெற்று ஞானம் பெற்று முக்கியடைய வேண்டும். இல்லையானால் நாம் சொல்றது போல சுமணத்தை சென்று செல்ல வேண்டும் பார்க்கிறோம். இதற்குள்ளாக இந்த பாங்கு என்பதை இந்த வடிவத்தில் இடம் என்று பார்த்தார். நாம் இருக்கும் இடம் முக்கியமல்ல, நாம் வாழும் இடம் முக்கியமல்ல, நாம் எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியம். அதுபோல இந்த பாங்கு எப்படி வாழ்கிறோம். அருள்மில்லாத ஒரு இடத்துல அழகா எங்களுக்கு வழிபாட்டுக்கு சொல்லுவார், நீ ஒரு பூவை கொண்டு போய் கொடு, இல்லை ஒரு தலையில் ஒரு மூட்டை கொண்டு போய் கொடு. அது இல்லை விஷயம். நீ சாப்பாடு போடுறீங்க, 10 பேருக்கு போடுறீங்க, 100 பேருக்கு போடுறீங்க என்பது நல்ல விஷயம். இன்னொரு செய்தியை திருப்பூரில் பதிவு பண்ற. ஒரு மலர் அதுபோடு வேண்டி ஆகிலும் வெகுமலர் அதுபோடு மோண்டும் யாருடைய விதமோடு பறிவோடு விழுந்து தாழ்த்தோடு அருள்வார்கள். நான் ஒரு பூ ஒரு இலையை கொண்டு வந்து போட்டதா, இல்லை ஒரு மூட்டை தூக்கி கொண்டு வந்து போட்டதா என்பது நல்ல செய்தி. விதமோடு பறிவோடு விழுந்து தாழ்த்தோடு அருள்வார்கள். எப்படி நான் உன்னை வழிபாடு செய்ய வேண்டுமோ அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த விதம் என்பதை பாங்கு என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒரு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும் போதே அந்த பாங்கு என்பதை சொல்லும் போது எந்த பாங்கோடு இந்த சமூகத்தில் இந்த மார்க்கம் பரவி இருக்கிறது என்பதாகவும் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் கடமை இஸ்லாத்துக்குள்ளே இந்த 5 விஷயங்களையும் கடமை என்று சொல்லிவிட்டார். பொதுவாக இந்த நிகழ்வு தோங்கும்போது நான் ஒரு பாட்டு பாடினேன். ஒரு தேவாரம், நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை கிடைக்கிற கோயிலான் தன் கடன் அடியேறியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. என்னுடைய கடமை, என்னுடைய கடன் உனக்கு பணி செய்து உனக்கு தொண்டு செய்வது. அந்த இறைவனுடைய கடன் என்ன? என்னை தாங்கிக் கொள்வது. இறைவா, நான் உன்னுடைய பணியை செய்கிறேன், என்னை தாங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடைய. நம்ம உலமாக்கள் பார்க்கிறோம், எல்லாம் மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள். வேற ஒரு பிசினஸ் கிடையாது. கடல் கடந்து போய் கப்பல் விடுறது இல்லை. இங்க சூப்பர் மார்க்கெட்டு மால் வச்சு நடத்தல. உலமா சபை என்ன பண்றோம்? தொழுகைக்கு அழைப்பு விடுப்பது, சமுதாயத்தை சார்ந்தவர்களை, இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, வழி நடத்துவது, இதுதான் முழுக்க முழுக்க. அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் என்ன பண்றோம்? அவர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன இருக்கிறது? அது போதுமானதாக இருக்கிறதா? இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு. எதுக்கு சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கடமையை போன்றிருக்கிறவர்கள் இவர்களுக்கான வாழ்வியல் தேவையை இறைவன் நிறைவேற்றுவார். யாரோ ஒருத்தர் வச்சு அது அவனுக்கு கடமை. கடமை என்று சொல்லும்போது பாருங்க, எனக்கு கடமை என்பதற்குள்ள ஒரு வேலையை ஒருத்தர் செய்யற, இது உன் வேலைப்பா நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சில பேர் கடமை அப்படின்னு ஒரு உயர்வா செய்வாங்க. இன்னும் சில பேர் கடமைக்குன்னு செஞ்சிடாத. பார்க்கல, ஒரு சமையல் பண்றாங்க அப்படின்னா, பிரியாணி சமைக்கிறாங்களா, சமைக்கும் போது எப்பா கடமைன்னு செஞ்சிடாதப்பா, நல்லா பண்ணு. இன்னொருத்தர் பார்த்து பண்ணிடுற உங்களுடைய கடமையுமா, இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டியது என்னுடைய கடமை இன்னொருத்தர் சொல்லுவார். இந்த 2 வார்த்தையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கடமையாக செய்வது
கடமையேன்னு செய்யும். ரெண்டு வேறு வேறு பொருள். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வகை இருந்தது, எல்லாரும் அச்சு செய்ய வேண்டியது கடமையாக்கப்படுகிறதுன்னு வருது. இந்த வகை இருந்த உடனே இது திருக்குறள்ல பதிவு செய்யப்படுது. உடனே சகோதரர் கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கேள்வி கேட்கிறாங்க, இது வாழ்க்கையில ஒரு தடவையா இல்ல ஆண்டு வருமா? கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜு செய்வது வாழ்க்கை ஒரு முறையா அல்லது ஆண்டுதோறும் கடமையா? இந்த கேள்விக்கு நான் புத்தகத்தில் படிக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் உடனடியாக பதில் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் பொறுமை காட்டுறாங்க. அமைதியாக இருந்துட்டு வாழ்க்கை ஒரு முறை ஆண்டுதோறும் கட்டாயமாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கடமை அப்படி சொன்னாங்க? இந்த தர்மம் இருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, தினம்தான் பண்ணணும். கையில் இருக்கிற பேச்சங்களுக்கு பாதியாவது குடிமை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தர்மம் அவசியம். ஏன் சுமணத்தை செய்வது மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. ஆனால் ஹஜ்ஜு செய்வது என்பது ஆண்டுதோறும் கடமையா என்று கேட்கப்பட்ட போது ஆழ்ந்த பொறுமையோடும் அமைதியோடும் இதை வாழ்க்கையில் ஒரு முறை செய்தால் போதும் அவருடைய வசதியை பொறுத்தது. என்ன காரணம்? ஒருவேளை ஆண்டுதோறும் அது கடமையாக்கப்பட்டிருந்தால் இந்த வருஷமும் போய் ஆகணுமே, நான் என்ன பண்றதுன்னு அந்த கடமையே போயிடும், கடமைக்கு செஞ்சோடு போயிடும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை என்று சொல்லும் போது நாம் ஒரு முறைதான் நீங்க ஹஜ் செய்ய போகிறோம். இறைவன் எப்ப இந்த வாய்ப்பு கொடுப்பான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பக்தி பூர்வமாக அந்த பயணத்தை மேற்கொள்ளும். பாருங்க, கடமை என்பதற்கான ஒரு விளக்கம் நீங்க இருந்து அங்க எவ்வளவு ஒரு ஒற்றுமை ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த காலையில் நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம வர்றதுக்கு முன்னாடி இதை சுத்தம் பண்ணி நம்ம நல்ல பின்னாயெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி சேரலாம் அடுக்கி வச்சு அழகா மேடு மைக்கு பேசிட்டு, இதை ஒருத்தர் மிக சிரத்தையோடும் பொறுப்போடும் செஞ்சிருக்கணும். இது அவருக்கான ஒரு கடமை, ஒரு வேலை செஞ்சு. இன்றைக்கு காலையில் தொலைக்காட்சியில பார்த்தேன். காலையிலேயே நான் சென்னை வந்துட்டேன். தொலைக்காட்சி செய்தியில பார்த்துட்டே இருக்கிறேன். மாண்புமிகு நம்முடைய மேதகு ஒருத்தர், சென்னையுடைய மேதகு, தமிழகத்தினுடைய மேதகு ஒருத்தர் காந்தி சிலைக்கு பக்கத்துல போய் பாட்டெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறார். இது வீடியோல பதிவு செய்யப்படுது. கையில க்ளோஸ் தான் போட்டு காந்தி சிலைக்கு பக்கத்துல பிஸ்கட் பீர் பாட்டில் எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, காந்தியோட கொள்கைக்கு மாறுபட்டது அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டுக்கிறார். எல்லா கேமராவும் இதை பதிவு பண்ணுது. இது இவர் பண்ணல, இவருடைய தலைவர் சொல்லி கொடுத்துரு. நான் அவரும் இந்த மாதிரி கேமரா பின்னாடி தான் சுத்தம் பண்ணுவேன். அப்படி எல்லாம் சுத்தம் பண்ணி பாட்டெல்லாம் வச்சுட்டு காந்தி சிலை பேக்ரவுண்ட்ல இருந்து பேட்டி கொடுக்குறாரு. இதை போய் ஏன் நாளைக்கு 2ஆம் தேதி வரும்போது தான் பாட்டு கிடக்குன்னு தெரியுதா? அக்டோபர் 1ஆம் தேதி தான் பாட்டு கிடக்குன்னு தெரியுது. ஏன்னா நாளைக்கு காந்தி ஜெயந்தி. அப்போ இன்றைக்கு தான் அவங்க கண்ணில் படுத்திட்டு விளம்பரம் பார்க்கணும். ஒரு பக்கத்தில் நான் சொல்றது அடிக்கடி அவர் சமீபத்தில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் இப்போ சனாதனத்துக்கு எதிரான பேச்சுக்கள் இது போன்ற வகுப்புவாதம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுக்கள்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னாரு. நான் மேடையிலிருந்து சொல்றேன், மிலாடி நபி என்கின்ற ஒரு சொல் இருக்கும் வரைக்கும் ஹிந்தி நபிகளுக்கு எதிரான சொல்லாடலும் குழலும் இருந்து கொண்டே இருக்கும். ஓய ஏன் கேட்டீங்கன்னா, சமத்துவம் நமக்கு தேவை, சமூக நீதி நமக்கு தேவை. அந்த குரல் அதனுடைய 100% 8 வரைக்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். இன்னும் ஒருபடி மேல சொல்லுவா இறைவன் திருவள்ளுவர் பாருங்க. இந்த பத்திரிகை இப்ப நான் இருந்து பார்த்துட்டே இருக்கேன். முன்னாடி ஒரு சகோதரர் ஐயா பேசினாங்கல்ல, அவங்களுடைய பேர் TMN ஹாமித் பக்ரி. அந்த பேர்ல தலைவர் ஐக்கிய சமாதான பேரவை அப்படின்னு போடணும். ஆனா என்ன இருக்கு, சமாதான பேரவைன்னு இருக்கு. உங்க கையில பத்திரிகை இருந்தா பாருங்க, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கும், மார்க்க அறிஞர்கள், தமிழ் சார்ந்தவர்கள், புலவர்கள், முனைவர்கள் இருக்கும். ஆனா இறைவன் கொண்டு கொடுக்குறான் பாருங்க. ஏன்னா சமப்பார்வை எங்க வருதோ அங்கதான் சமாதானம் வர முடியும். சமாதானம் பேச வேண்டுமானால் அந்த பக்கத்துல கிறிஸ்தவர்கள், இந்த பக்கத்துல யூதர்கள், அந்த பக்கத்துல இஸ்லாமியர்கள், இந்த பக்கத்துல இந்து உட்கார்ந்தாதான் சமாதானம் பேசணும். ஒருத்தர் நிக்கணும், ஒருத்தர் படுக்கணும், ஒருத்தர் உட்காரணும்னா சமாதானம் பேசணும். அப்ப சமாதானத்துக்கு அடிப்படையே சமாதான பார்வை. நாம் தெரிந்தோ தெரியாமல இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பழம் நறுவி பால் விழுகும். அது மாதிரி ஒரு தவறான ஒரு வார்த்தை, ஒரு தொழிலாளர் ஒரு எழுத்து தவறு இருந்தாலும் கூட அதுக்கு எவ்வளவு ஆழமான பொருளை கொடுத்துருக்கிறாங்க. எல்லாரும் அங்கே போய் நினைச்சிருப்பாங்க, உலகமா தமிழ் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தப்பு பிடிச்சி அதை கொஞ்சம் சாமியார் வந்து பேசணும். அப்படியே இல்லை, இது யாரும் பரிந்துரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயங்கள். இப்போ
2ஆம் தேதி சகோதரர் திருமாவளவன் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறார். பதவி மாநாடு. இஸ்லாம் பதிவு பண்ணி நன்மைக்காக பரிந்துரை செய்வர்களுக்கு நன்மை உண்டு, தீமைக்காக பரிந்துரை செய்வர்களுக்கு தீமை உண்டு. இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சியின் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை பரிந்துரை செய்கிறார். நிச்சயமாக இம்மை மனமையில் அந்த கட்சியை சார்ந்தவருக்கு இறைவன் நன்மையை கொடுப்பாராக என்று நாம் பிரார்த்திப்போம். ஏன் சொல்ல வரேன்னா, எப்படி சனாதனம் என்கின்ற பேச்சு சொல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளானாலும் ஒரு விளக்கத்தை கொடுத்ததோ, அதே போல போதைப் பொருளுக்கு எதிரான, மதுவுக்கு எதிரான ஒரு சிந்தனையை இன்றைக்கு நம்முடைய நாடு முழுவதும் சொல்லப்போனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் விதைச்சிருக்கு. இன்றைக்கு அந்த மேலர்கள் வந்து பாட்டில் படிக்கிறாங்க. அதுவும் இன்னொரு காரணம், நாளைக்கு அவங்க கூட்டம் போட போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். அங்க நெய்யை பற்றி பேச சொன்னாங்க, இங்க வந்து பாட்டில பற்றி ஏதாவது வேலை பண்ணுங்க, அப்ப பாட்டில பற்றி ஒரு வேலையாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கடமையே செய்யறதுக்கு பதிலாக ஒரு கடமையை இன்று செய்திருந்தீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் ஒரு துளி மது இல்லாமல் நம்மால் சாதிக்க முடியும். நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் சொல்லலாம் வலைகள் சொல்றார்கள், மது தீமைகளின் தாய். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு சொல்லாது. உள்ளுக்குள்ள எவ்வளவு செய்திகள் இருந்தாலும் இந்த ஒற்றை சொல்லை கொண்டு நம்முடைய மேடையில மீளாத மேடைகளை ஏறும்போது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கூட இதை சொல்வதுண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த சிந்தனையை கூட இந்த மார்க்க மக்களுக்கு கொடுத்தது என்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் ரம்ஜான் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்களோடு அமர்ந்து அந்த நோன்பை நோக்கக்கூடிய ஒரு பாங்கு அவரிடம் இருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கல்வியே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அது. படிக்கக்கூடாது, நீங்கள் படித்ததுனால உங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உங்கள் குடும்பத்தை ஊரை விட்டு வெளியே தொடங்கிடுவோம், நாடு கடத்தப்படுவீர்கள் என்றுதான் சொன்ன காலகட்டம் இருந்தது. இப்போ நான் இந்த வார்த்தை எடுத்து பார்க்கிறேன். ஸ்கூல், பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்கு. எந்த சமூகத்திற்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை பார்த்து நான் சொன்னது ஒரு மேடையில பேசினேன். நீங்க ஸ்கூல்ல எழுதுங்க SCHOOL, அத ஸ்கூல்ல எழுதுறதுனால SCன்னு எழுதிட்டு ஆகணும். ஆண்டவன் தலையை வச்சா ஒரு ஆப். நீ ஸ்கூல்ல எழுதுனால SCன்னு எழுதிடும். பள்ளிக்கூடம் எழுதுங்க, பள்ளி நீ எழுதுனா பள்ளிக்கூடமே எழுத முடியும். அப்ப எந்த சமூகத்தை நீங்க விளக்குனீங்களோ அந்த சமூகத்தை சிந்திக்காம நீங்க பள்ளி படிக்க கூட படிக்க முடியாதுன்னு ஒரு ஆபத்து. அன்றைக்கு இதே சொல்லுங்க, புதுசா சொல்லல. எதுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாகும் நிரம்ப செய்திகளை இறைவன் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் ஒரு காலகட்டம் வரும்போது அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலகட்டம் என்பது எனக்கு ஒரு 20 நிமிஷம், இதுக்கு மேல பேசணும்னா இன்னொரு 2 அடி இங்க வருவாங்க. அப்புறம் லேசா முன்னோட்டியே சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் அடுத்த சகோதரிகளும் பேச வேண்டியிருக்கிறதுனால நிரம்ப மேடைகள் இருக்கிறது. இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் என்று இறைவன் நாம் வேண்டுவோம். பல்வேறு களங்களில் அன்னைக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை பேசிவிட்டு நாம் நகர்ந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தொழுகை நடக்கும் போதும் அங்கே பயான் நடக்குது. ஒவ்வொரு இஃப்தார் நாளிலையும் ஒரு செய்தி உங்களுக்கு பகிரப்படுகிறது. தேர்ந்து ஒரு கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு புத்தகம் எனக்கு காமிச்சாங்க, பார்த்தேன். அந்த ஒவ்வொரு ரம்ஜான் நாளையும் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் தொகுத்து எதற்கு இது தேவை, ஹதீஸ் இருக்கு, திருக்குரான் இருக்கு, இவ்வளவு போக நமக்கே இந்த மாதிரி நூல்கள் நீங்க கேட்கலாம். மார்க்க அறிஞர்கள் அந்த மிகப்பெரிய பலா சுளையில இருந்து ஒவ்வொரு சுளையாக எடுத்து அதில் இருக்கிற கொட்டையை எடுத்து தனியா போட்டுட்டு இதை 2ஆ பிரிச்சு அதை தேனில நினைச்சு வாயை காட்டி நீங்க சாப்பிடுங்க. அதான் அந்த புத்தகம் நான் பார்த்தேன். எங்களுக்கு திருமூலர் சொல்வார், வாய்ப்புகும் தேனை. இறைவன் எப்படி வருதுன்னா வாய்ப்புகும் தேன். நீங்க போய் மலையில போய் மரத்துல இருந்து பாறையில இருந்து எடுத்து கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் அதை எடுத்துட்டார், யாரோ ஒருத்தர் சுத்தம் பண்ணிட்டார், கொண்டு வந்து உங்க வாயில ஊற்றுறார், அருள். அதுபோல உலகாக்கிய இன்றைக்கு சமூகத்திற்கு இந்த நூல்கள் எல்லாம் மிக அழகாக சொல்லையை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. இந்த சமூகம் போதைப் பொருள் இல்லாத தர்ம சிந்தனை நிறைந்த சகோதரத்துவமும் நாம் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பாங்கான ஒரு சமூகம் விளைய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவிழிலே அந்த திருவடியை அந்த நோக்கத்தையும் கோரிக்கையும் வைப்போம். அவர்கள் நபிகள் முகமது நபி அவர்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையானது இன்னும் சொல்லப்போனால் அந்த 63 ஆண்டுகள் என்று சொல்லும் போது சைவ அடியார்கள் சரண்டராயிரம். ஏன்னா 63 என்பது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எண்ணெய். 63 நாயன்மார்கள் குருநாதர்களாக பார்க்கலாம். அந்த 63லே நாங்கள் தான் நபிகள் நாயகம் அவர்களிடம் சரண்டரானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் அன்புக்கு வாழ்க்கை முழுவதும் சரண்டரானவர் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற சகோதரர்களை வணக்கம்.
மிக அற்புதமாக இன்றைக்கு நமக்கு மத்தியில்